மகர ராசி நேயர்களே, இந்த 2026 புத்தாண்டு பலன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த புத்தாண்டு உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். மன தடங்கள்லாம் விலகும். பொதுவாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இந்த மகர ராசிக்காரங்க பணத்தை போட்டிருப்பீங்க. ஏதாவது தானியத்தின் மேலே போட்டிருப்பீங்க. நீங்கள் எந்த தானியத்தில் போட்டிங்களோ அது விலை குறைஞ்சிருக்கும். எந்த ஷேர் மார்க்கெட்டில் எதில் போட்டிங்களோ அது விலை குறைஞ்சிருக்கும். ஏறுமுகமாக இருந்திருக்காது. என்னடா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினோமே, 10,000த்துக்கு வச்சுக்குவோம், 10,000 ரூபாய்க்கு வாங்கினோமே, அது கடைசியாக இப்போ 7,000த்துக்கு நிற்கிது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது 1/3 குறைஞ்சிருக்கும், அல்லது நம்ம வாங்கின தானியம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இந்த வருஷம் இப்படி கஷ்டத்தில் இருந்தோமே இந்த 2025. இப்போ இந்த 2026 நமக்கு எந்த அளவுக்கு மேன்மையை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் கடகராசியில் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு அபாரமாக இருக்கும். அவர் பார்வைப்பட்ட உடனே உங்களுக்கு இந்த இறங்கியிருக்கிற இந்த ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் தானியமாக இருந்தாலும் நல்ல உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1/3 குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 2 மடங்கு கூடும். இப்போ பொதுவாக இப்போ 15 ரூபா, அதாவது 10,000 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 15 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு இந்த பெருகம் இருக்கும். பொருளாதார பெருக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடுத்த இடத்துல நம்ம எவ்வளோ வற்புறுத்தியும் கூட நம்ம இப்போ பணம் வரவுங்கிறது வராது. எல்லாமே உங்களுக்கு இந்த 2026 எங்கெங்கே பணம் கொடுத்துருந்தீங்களோ, எங்கெங்கே வராமல் இருக்குதோ, வாராக்கடன் முழு இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்துடும். சரி, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. பெருமாள் வழிபாடு செஞ்சிங்கன்னா போதும், மகாலட்சுமி வழிபாடு செஞ்சிங்கன்னா போதும், உங்களுக்கு சகலமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். யாருக்காவது ஒரு நபருக்காவது வாரத்தில் ஒரு நாள் அன்னதானம் செய்யலாம். பைசாவாக கொடுக்கக்கூடாது, சாப்பாடாக வாங்கி தரலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த வருஷத்தில் நிற்கக்கூடிய அனைத்து வாராக்கடனும் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். சரி, குடும்பத்தில் எப்படி இருக்குது, நம்ம பேச்சு எப்படி இருக்குது, நம்மளுடைய சொல்வாக்குக்கு எவ்வளோ பேர் கட்டுப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சொல்வாக்கு கண்டிப்பாக எல்லாருமே கட்டுப்படுவாங்க. ரெண்டாவது, நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். எந்த விதத்துலேயும் உங்களுக்கு தோல்வி வராது. ஏன்னா நீங்களே செயல்படும்போது நல்ல சூட்சமாக இதை செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்கும், இதை செய்யலைன்னா வெற்றி கிடைக்காதுன்னு மிகவும் ஆணித்தரமாக சிறப்பாக யோசனை பண்ணி செய்கிறதுனால வெற்றி ஒன்று தான் உங்களுக்கு இயல்பாக நினச்சிட்ருப்பீங்க. அந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கோசம் எதுவும் செய்ய நீங்கள் தயாராக இருப்பீங்க. கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்.